கோல்டு அடுத்து என்ன ஆகும், அதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். ஹை, லோ, லோவர் ஹை, லோவர் லோ, ப்ரீவியஸ் ஹை. இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹைல நிற்கிது. அது வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான். அது மார்க்கெட் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இங்கே இருந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரெண்ட்ல நிறுத்தி விட்டீங்க. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். தேர்ட் டச்சில் நிற்கிது. அதாவது 0.1, 0.1, 0.2, 0.3, அதாவது தேர்ட் டச்சில் நிற்குது. இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் லெவலும் சேமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 லெவல்லையும் தான் இப்போ மார்க்கெட் நின்றுட்டு கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமாங்கிறதான் கேள்வி. இப்போ 100 பாயிண்ட்ஸ் ரேலி ஆக போகுது. அது மேலே ரேலி ஆக போகுதா கீழே ரேலி ஆக போகுதாங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது மேலே போகுதா கீழே போகுதுன்னு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னா, இப்போ இதில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறது மாதிரி இப்படி ஒரு கேண்டில், அதாவது ஒரு புல் கேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் மேலே ரேலி ஆகும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இந்த ட்ரெண்ட் லைனும் ஒரே லெவலில் இருக்குது. அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் மேலே ரேலி ஆகும். ஓகே, இல்லை கீழே ரேலி ஆகணும்னா அதுக்கு என்ன நடக்கும்னா 30 மினிட்ஸில் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். 30 மினிட்ஸில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கொடுத்துட்டு இருக்கு. என்னன்னா இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லோல இருந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்டேஜில் தான் இருக்கு. இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா, அதாவது இந்த லெவலில் ஒரு பியர் கேண்டில் வச்சு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வில் கம்ஸ் டு டவுன் டு 4250 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதில் நீங்கள் 2 டார்கெட் செட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் 4280, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து 4200, அதாவது 100 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது பிரேக் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டுமே லோவா கன்ஃபார்ம் பண்ணிடும். 4 ஹவர்ஸில் அதோட கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான். இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையில் இருக்குது. மார்க்கெட்டு அதாவது 0.5, அதாவது கோல்டன் ரேஷியோ இதுவரை வந்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு நியூஸ் வேறு இருக்குது. ஃபெட் நியூஸ் இருக்குது. அது ரேட் கட் பண்ண போகிறாங்களான்ட்டு இல்லை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களான்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதை வச்சு தான் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமாங்கிறதே டிசைட் ஆகும்.